ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனல் நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸில் நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஓ, ஏஹெச்ஓ, ஏஓ, ஏடிஏ இந்த எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருந்தேன். அது சம்மந்தமாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று முன்தினம் இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா இப்போ வரக்கூடிய மாதத்தில் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் வருது, எவ்வளோ போஸ்ட்டு, அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு ஆல்ரெடி எல்லாருமே அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 9th வந்து நடக்க போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6244 சீட்ஸ். ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நாங்கள் வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஏஓ, ஏஹெச்ஓ கண்டிப்பாக இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. மீன்ஸ் ஆனுவல் பிளானில் கொடுத்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது டிப்ளமோ அக்ரி, மற்ற டிப்ளமோ கோர்ஸஸ், ஐடி இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 730 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 13 விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக நவம்பர் 17 சொல்லியிருக்காங்க. இதுதான் டென்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க. பட் இது மேபி உங்களுக்கு வந்து இந்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி ஆகஸ்ட்ன்றது மேபி அந்த ஆகஸ்ட் 13 மேபி ஆகஸ்ட் 20 இந்த மாதிரி ரேஞ்சஸ்க்குள்ளே வரலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், டிசம்பருக்குள்ளே எக்ஸாம்ஸ் வந்துடும். இதுதான். அதனால் வந்து யாரெல்லாம் வந்து டிப்ளமோ அக்ரி முடிச்சுட்டு ஏஓ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, ஏஓ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஹெச்ஓ இவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷன்ஸில் நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சி வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து லிமிடெட் வேகன்சி தான் வந்திருந்தது. சரி, அட்லீஸ்ட் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் சீட் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதனால் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுலேருந்து தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் மீன்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு, அது டிஸ்கிரிப்டிவாக இல்லை வந்து அப்ஜெக்டிவாக, குவாலிஃபைங் என்ன, இது எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர்ஸ் ஓகே இவங்களுக்கான ஏஓ எக்ஸாம்ஸ் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இது வைஸாக, அதாவது டிகிரி வைஸாக, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஓகேங்களா? அந்த போஸ்ட்டு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 730 போஸ்ட் இருந்தால் அதில் இப்போ நமக்கு கிடைச்சிக்கிற நியூஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400+ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியான வேகன்சி கொடுத்துருக்கு. இந்த வருஷம் நிறைய பேர் 2024 மே மாதம் ரிட்டையர் ஆகுன்றதுனால நிறைய வேகன்சி வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு வேகன்சி வந்துச்சுன்னா இந்த வருஷம் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 1 இயர் வந்து நீங்கள் உடனே இமீடியட்டாகவே கம்மிங் இந்த திஸ் மந்த்தே வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்களுக்கு ஏஹெச்ஓக்கு எதுவும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஏஹெச்ஓக்கும் வரும். எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது இப்போ வேகன்சிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் மறுபடியும் ஏஹெச்ஓக்கும் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் ஏஹெச்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த டைம் குறைவான வேகன்சி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200+ வந்து பேபி வரலாம். ஏன்னா இந்த டைம் இது வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து டிஃபிகல்ட். அதனால் யாரெல்லாம் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்களோ இந்த டைமே படித்து ஜாபுக்கு போயிருங்க. இப்போ சார் ஓகே சார் எல்லாம் சொல்கிறீங்க, எங்கே கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி பார்த்துருவோம். நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசன் சக்ஸஸ் கோச்சிங் அகாடமி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிச்சில் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஓக்கும் ஏஹெச்ஓக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டாக நடத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் படித்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க, ஆஃப்லைன் படித்தவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போது ஜாப்பில் மீன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு சரியான பிளேஸ் இது தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸும் கம்மி தான். மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபீஸும் கம்மி தான். நீங்கள் இது சம்மந்தமாக எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய
அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே ஆன்லைன் கிளாஸும் நடத்துகிறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏஓ ஏஹெச்ஓ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து குரூப் ஃபோருக்கான கோச்சிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க, 1-to-1 இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணாங்க நிறைய. அதனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மற்ற கோச்சிங் சென்டர் காட்டில் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே கண்டக்ட் பண்ணதால் அவங்க வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க எக்ஸாம்ஸில் நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர், அது ஏஹெச்ஓ அண்டு ஏஓக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபியூச்சரில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்.